ஃபோன்பே ஆப்ல செட் பண்ணிருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கிறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே ஆட்டோ பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆட்டோ பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் கேட்பாங்க. அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பே ஹஸ் பீன் டெலிட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து டெலிட் ஆகிடும். இனிமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெபிட் வந்து ஆகாது. அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து டெலிட் ஆனது வந்து இருக்காது. நீங்களே வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஆட்டோபே வந்து டெலிட் ஆகிடுச்சு அப்படின்றத. ஸோ இங்கேயும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து ஃபோன்பேயில் நம்ம செட் பண்ணிருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.